ஒரு ரைட்லயும் வரக்கூடாத ப்ராப்ளம்லாம் வருது. லாஸ்ட் ரைட்ல டயர் வச்சதை பார்த்திருப்பீங்க. அதுக்கப்புறம் பெருசா நம்ம ரைடு ஒன்றும் போல. இது ஒரு 500 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு. நம்ம ரோட் பைக்கை ஃபர்ஸ்ட் சர்வீஸ் விடலாம் எடுத்துட்டு வந்தேன். பட் எவ்ரி 300 கிலோமீட்டர் செயினை ப்ராப்பரா கிளீன் பண்ணி லூப்ரிகேஷன் எல்லாம் பண்ணணுமா. புதுசா ரோட் பைக் வாங்கும்போது உங்களுக்கு 2 ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு. இன்னைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல வீல் தனியா ஃப்ரேம் தனியா கலட்டி ரெண்டுமே வாட்டர் வாஷ் ஃபோம் வாஷ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் செயின் லூப்ரிகேஷன் வேற ஏதாவது சின்ன சின்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி தருவாங்க. நம்ம இந்த ஹேண்டில் பாரோட பொசிஷன் மட்டும் கொஞ்சம் இன்சைட் அட்ஜஸ்ட் பண்ணிடணும். எல்லாமே நல்லா தானே போகுது. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டே 9 சைக்கிளிங் சீரிஸ்ல ஒரு வழியா நமக்கு நம்ம புதுசா ஒரு பம்ப் வாங்கியாச்சு. சோ இவன் தான் இன்னைக்கு வேலையை காமிச்சிட்டான். 2 டயர்லயும் காத்த கரெக்டா மெயின்டைன் பண்ணா இந்த பஞ்சர் இஷ்யூலாம் வராதுல. நம்ம தான் இன்னைக்கு சீக்கிரமா கிளம்பிட்டோமே. வீட்ல இருந்து கிளம்பும் போதே காத்த கரெக்டா அடிச்சுட்டு போயிடலான்னு பார்த்தா நானும் அடி நடிக்கிறேன். காத்து கொஞ்சம் கூட ஏறல. காத்து இறங்க தான் செய்யுது. நம்ம பம்ப் வந்து காத்து அடிக்கிற இடத்துல கரெக்டா லாக் ஆக மாட்டுது. ஆனா எனக்கு தெரிஞ்ச மெக்கானிக் வேலை எல்லாம் பண்ணி பாக்குறேன். ப்ராமிஸா சொல்றேன், இது நான் கண்டுபிடிக்க சான்ஸே இல்ல. ஏதோ ஒரு லக்ல இந்த உள்ள தெரியுதுல ஸ்ப்ரிங், இது தலைக்கில இருக்குமோன்னு சொல்லி திருப்பி போட்டு பார்த்தேன். பம்ப் பக்காவா போய் லாக் ஆயிடுச்சு. இப்ப காத்தடிச்சா ஓகே ஆகுது. அதனால 1 hour கிட்ட வேஸ்டா போச்சு. ஆல்மோஸ்ட் வெயிலே வந்துருச்சு. இருந்தாலும் கிளம்பிடலாம்னு சொல்லி ஃபேஸ்ல சன்ஸ்கிரீன் எல்லாம் போட்டு ஹெல்மெட், சன்கிளாஸ், வாட்டர் பாட்டில் நம்ம ரோட் பைக்கை தூக்கிட்டு கிளம்பிடலாம். மார்னிங் 7 மணிக்கும் வியூ நல்லா தாங்க இருக்கு. நீங்க தனியா ரைட் போறதுனால எங்க போறதுனே தெரியல. ஏன்னா இதுல ஒரு பெரிய ப்ராப்ளமும் இருக்கு. லாஸ்ட் டைம் டயர் வெடிச்சதுல இருந்து எப்ப என்ன ஆகுமோன்ற ஒரு பயத்திலே சுத்திட்டு இருக்கேன். நான் தனியா ரைட் போறப்ப சின்ன பஞ்சர் ஆனா கூட என்கிட்ட ஸ்பேர் டியூப் கூட இல்ல. அப்படியே இருந்தாலும் அது எனக்கு கழட்டி மாட்ட தெரியாது. என்ன ஆனாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு இதுல தான் இன்னைக்கு நான் கிளம்பியிருக்கேன். ஏன்னா எல்லாருமே எல்லா டைமும் கூட வர போறது இல்லைங்க. பட் இப்பெல்லாம் 10-15 பேர் கூட சேர்ந்து போறதுக்கு அண்ணா நகர் டீம் இருக்கு. நான் ஸ்டார்டிங்ல என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரைட் போறதை நீங்க பாத்திருப்பீங்க. இப்பெல்லாம் நான் கூப்பிட்டாலும் அவங்க வர மாட்டானுங்க. அந்த அளவுக்கு பிஸியா இருக்கானுங்க போல. சோ இன்னைக்கான மாதிரி இன்னொரு நாள் நம்ம தனியா ரைட் போற சுச்சுவேஷன் வரும். எங்க போறதுனே தெரியாம இன்னைக்கு நான் மெரினா வந்திருக்கேன். இங்க வந்து கொஞ்ச நேரம் அப்படியே வாக் பண்ணேன். தனியா உட்காந்து நிறைய விஷயம் யோசிச்சேன். நம்ம ஆக்டர் ஆர்யா அண்ணன் ஒரு சைக்கிளிஸ்ட்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, சைக்கிளிங்ன்றது ஒரு ஸ்போர்ட் கிடையாது, அது ஒரு மெடிடேஷன் மாதிரின்னு. தனியா என்டியூரன்ஸ் பண்ணும்போது நம்ம நிறைய விஷயத்தை யோசிப்போம். இன்னைக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் நான் ரைட் பண்ணிருக்கேன்றத கூட ட்ராக் பண்ணல. வீட்டுக்கு வந்து நம்ம ரோட் பைக்கை கிளீனா தொடச்சிட்டு அப்படியே ஸ்டாண்ட்ல தூக்கி செட் பண்ணிடலாம். இன்னைக்கு ரைட்ல நான் நிறைய கத்துக்கிட்டேன். இன்னைக்கு டே பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ரைட்ல பார்க்கலாம்.